மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகின் கிரிக்கெட் வல்லரசாகும் கிரிக்கெட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்தியாவின் பிசிசிஐ தனது வீரர்களுக்கான சம்பள ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இம்முறை இந்த வருடத்திற்கான அந்த அடிப்படையில் A+ சம்பளத்தை பெற இருக்கிறார்கள். ரோஹித் சர்மா, அதாவது 7 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு பெற இருக்கின்ற வீரர்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்ரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய 4 வீரர்களும் என்பது குறிப்பிடத்தக்கது. தரத்தில் 5 கோடி ரூபாயை ஒரு வருடத்திற்கு ஊதியமாக பெற இருக்கிறார்கள். முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹார்திக் பாண்டியா மற்றும் முகமது ஷமி, ரிஷாட் பண்ட் ஆகியோரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷாட் பண்ட் புதிதாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறார் A தரத்திற்கு. ஆகவே B தரத்திற்காக 3 கோடி ரூபாயை வருடத்திற்கு ஊதியமாக பெற இருக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜசாவி ஜஸ்வால், சிரேஸ் ஐயர் ஆகிய வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. C தரத்தில், அதாவது 1 கோடி ரூபாய் வருடத்திற்கு ஊதியமாக பெற இருக்கிறார்கள். ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ் கேக்வால், சிவம் துபே, ராபி பிஸ்னோய், தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, ரஜத் படிதர், துரு ஜூரல், சப்ராஸ் கான், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி தமிழக வீரர், ஹர்ஷித் ராணா, ஆகாஷ் தீப் ஆகிய வீரர்கள் இம்முறை சம்பள பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் புதிதாக இம்முறை சம்பள ஒப்பந்த பட்டியலில் ஸ்ரேஸ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோரும் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த சம்பள ஒப்பந்த பட்டியலில் இம்முறை நீக்கப்பட்டவர்கள் சர்துல் தாக்கூர், திதிஷ் சர்மா, KS பரத், அவேஷ் கான், விஜயகுமார் வைசாக், உம்ரான் மாலிக், ஜாஸ் தயாள், டிவத் காரேப்பா மற்றும் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் இம்முறை ஓய்வை அறிவித்து இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது சம்பள ஒப்பந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிசிசிஆல் வீரர்களுக்கான சம்பள ஒப்பந்தத்தில் தகுதி பெற வேண்டும் என்றால் 3 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 8 ஒருநாள் போட்டிகள், 10, 20 போட்டிகளில் விளையாண்டிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கால எல்லைக்குள்ள என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 18 போட்டிகளில் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார் வருண் சக்கரவர்த்தி. அதன் அடிப்படையில் ஹர்ஷித் ராணா, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரும் புதிதாக சம்பள ஒப்பந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது சிறப்பான அம்சமாக மாறியிருக்கிறது. இதுதான் அந்த சம்பள ஒப்பந்த பட்டியல் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.